ஒரு ஊழியத்துல நீங்க நிக்கிற பிள்ளையா இருக்கலாம். உன்னை ஊழியத்தை விட்டு துரத்த சில மனுஷ ஆலோசனை எழும்பும், சில நரியின் ஆலோசனை எழும்பும். அப்படி ஒன்று வந்துட்டுன்னா நீங்க ஒதுங்க கூடாது. வைராக்கியமா எழுமணும், வைராக்கியமா எழுமணும். பிரசங்கிக்க கூடாதுன்னு சொன்னா பிரசங்கிக்கணும். ஜபிக்க கூடாதுன்னு ஒரு வல்லமை போராடினா ஜபிக்கணும். முழங்கால் போடக்கூடாதுன்னு ஒரு வல்லமை சொல்லுதுன்னா முழங்கால் போடுவான். ஆமா, அந்தி சந்தி மத்தியானம் ஜபிச்சுட்டு இருந்தவனுக்கு ஜபத்தை கெடுக்க போராடிச்சு. அப்பதான் வைராக்கியமா சொன்னேன், நீ முத்திரை போட்டாலும் சரி, முத்திரை மோதிரத்தினால என்ன பண்ணினாலும் சரி, நான் திரும்பவும் ஜபிக்கத்தான் செய்வேன். ஆராதனைக்கு போக கூடாதுன்னு போராடுகிற வல்லமைகளுக்கு முன்வதான் சொல்ல, ஆராதிக்கிறதுக்கு போவேன், இரவு ஜபங்களுக்கு போவேன், வைராக்கியமா நான் நிற்பேன், விடுதலை காணுகிறது வரைக்கும் நான் நிற்பேன். உன் கையில கத்தர் அந்த குளிநறிய கொடுப்பார். உன் குடும்பத்தை கெடுத்துட்டு இருக்கிற குளிநறிய உன் கையில கத்தர் கொடுப்பார். உன் சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்கிற குளிநறிய கத்தர் உன் கையில பிடிக்க கொடுப்பார். தேசத்தை குழப்பிட்டு இருக்கிற அந்த குளிநறிய உங்க கையில கொடுப்பார். உங்க கண்ணுல படும், உங்க கை அதை பிடிக்கும். ஊழியத்தை கெடுக்கிற குளிநறிய கத்தர் காட்டி கொடுப்பார். பூவை பிஞ்சை கெடுக்கிற ஆவியை கத்தர் காட்டி கொடுப்பார். கத்தர் அதை அதமாக்குவார். கத்தர் அதை தோட்டத்துக்கு புறம்பாக்குவார்.